ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பிராங்கானா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸுங்க. மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே வீடியோல பாத்திரலாம். இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, திருமணமான பெண்கள் முதலிரவு அன்னைக்கே பாத்தீங்கன்னா மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போறாங்க. அவங்க கண்கள்ல இருந்தெல்லாம் ரத்த கண்ணீர் வந்திருக்கு. ஆரம்பத்துல போலீஸ்காரங்க இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதனால தற்கொலை பண்ணி இறந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. போக போக இதே மாதிரியான பேட்டர்ன்ல அடுத்தடுத்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. யார் அந்த சீரியல் கில்லர், எதனால திருமணமான பெண்களை எல்லாம் முதலிரவுல வச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படி இந்த கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல புதுசா திருமணமான ஒரு நபரை காட்டுறாங்க. அவரோட நண்பன் கூட சேர்ந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி முதலிரவு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு உடனடியே அவர் கிளம்புறாருங்க. ரூம்குள்ள போய் பார்த்து இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவருடைய மனைவி மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. குறிப்பா அவங்களுடைய கண்கள் எல்லாம் ரத்த கண்ணீர் இருக்குதுங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு. அங்க கட் பண்ணா ஒரு வீட்டுல ஒரு அங்கிள் ஆண்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடுப்பான அந்த அங்கிள் பாத்தீங்கன்னா ஆண்டியோட முகத்துல சுடுதண்ணியை கொண்டு போய் ஊத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கிட்ட போறாரு. அந்த நேரம் பார்த்து கதை உடைச்சிட்டு ஒரு லேடி உள்ள நுழையிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினோட பேரு சித்ராங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படின்ற தகவல் கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க அந்த அங்கிளை போட்டு பொலவலன்னு பொழந்து அந்த இடத்துல இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. பட்டுன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு. டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபடுறவங்க மேல இப்படிதான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு ஹீரோனுக்கு டிபார்ட்மெண்ட்ல சுதந்திரம் கிடையாதுங்க. ஹீரோயின் கூட வந்த 2 கான்ஸ்டபிள்ஸ் பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபட்டு இருந்த அந்த கணவரை பாத்தீங்கன்னா நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் பொறுமையா பேசுறாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு அம்மா இருக்காங்க, அம்மா உன்னை பாத்துப்பாங்க, அம்மாவை நீ பத்திரமா பாத்துக்கணும், நீ தைரியமான பொண்ணு தானே, ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணா நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு சரின்னு கேட்டுக்கிறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. நம்ம ஹீரோனுடைய கணவர் தான் கால் பண்றாரு. டிபார்ட்மெண்ட்ல ஹீரோயின் நைட் ஷிஃப்ட் பாக்குறதுனால இவங்க 2 பேரும் நேர்ல பார்த்து பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோனுடைய வேலையை ஹீரோனுடைய கணவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் இங்க தனியா நின்னுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. தனியா நின்னுட்டு இருக்கியா, மத்த போலீஸ்காரங்கலாம் எங்க அப்படின்னு கேட்க, எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, இன்ஸ்பெக்டரே நீங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, தெரியல, அவர் வந்தாதான் தெரியும். சரி, நான் வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், தூங்குங்க, நான் சாப்பிட்டாச்சு, நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஹீரோயின் வண்டியில ஏறிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சரி எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது, பிக்னிக் போறோம் அப்படின்ற மாதிரி எகத்தலமா பேசுறாருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பொறுப்பே இல்லாத ஒரு இன்ஸ்பெக்டருங்க. மேலும் ஏதாவது கேள்வி கேட்டா எடக்கு முடக்கா பேசுவாப்ல, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சைலண்டா உட்காந்துருவாங்க. இவங்க எங்க போறாங்க அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல புதுசா கல்யாணமான கணவன் மனைவி மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க இல்லையா, அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் போறாங்க. கிரைம் சீனை பார்த்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்கா. இதை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லை போல, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. டவுரி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கும்போது மாப்பிள்ளை இல்ல அப்படின்றாரு. மாப்பிள்ளையோட அப்பா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. நாங்க ரொம்ப ரெஸ்பெக்டடான ஃபேமிலி, டவுரி எல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லாம இறந்து போன ஃபல்குனியும் என்னோட பையனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போகணும் அப்படின்னு கேட்க, இறந்து போன பொண்ணுக்கு இது செகண்ட் மேரேஜ் தானே அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச நம்ம ஹீரோன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க, இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. உடனே இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, மனநிலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற, செகண்ட் மேரேஜ்ல அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல, அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுலயே ஒரு குறியா இருக்கிறாருங்க. இதுல ஏதாவது மர்மம் இருக்கா என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல ஆர்வமே காட்ட மாட்டேன்றாருங்க. 2வது கல்யாணம் பண்றது ஒன்றும் கிரைம் கிடையாது, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக யாரும் இங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இதை கேட்டதும் இந்த இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ போய் கார்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் புக் எடுத்துட்டு வா போ அப்படின்னு வேலை கொடுக்குறாருங்க. ஹீரோயின் போன அந்த கேப்ல இந்த இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறாங்க. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்லி இங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னு வைங்களேன், மீடியா பேப்பர் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வெளியில வரும். நீங்க வேற ரெஸ்பெக்டட் ஃபேமிலின்னு சொல்றீங்க, அப்புறம் உங்க ஃபேமிலியை பத்தி காசிப் பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெஸ்பெக்டட் ஃபேமிலியே காலி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு கேட்க, இல்லங்க வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் நினைச்ச மாதிரியே எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே இல்லாம இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்றாருங்க. அங்க கட் பண்ணா சிராயு அப்படின்ற ஒரு இளைஞனை காட்டுறாங்க. சோ இவன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதவு தட்டுற சவுண்ட் கேட்டு எழுந்திருச்சு வெளியில வரான். பார்த்தா ஹவுஸ் ஓனர் தான் வந்திருக்காரு. மணி 10 கடை திறக்காம இருக்கியப்பா, அதான் என்னாச்சுன்னு பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லங்க நேற்று ராத்திரி கொஞ்சம் லேட்டா போய் தூங்கினா, அதனாலதான் காலையில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், அப்புறம் ரெண்ட் இன்னைக்கு சாயந்தரம் கொடுத்துறேன் அப்படிங்கும்போது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் அந்த
இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. யார் அந்த சிராயு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல உட்காந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போன ஃபல்குனி அப்படின்ற பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எஜுகேட்டடான ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய முதல் மேரேஜ்ல அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே இருக்கு. அந்த குழந்தையை விட்டுட்டு இவங்க சாகணும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி அவங்க சாகணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வெட்டிங் நிகழ்ச்சியிலேயே இவங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்களே. ஆனா அவங்க ரொம்ப ஹாப்பியா லவ் பண்ணி தான் இந்த கல்யாணத்தையே பண்ணி இருந்திருக்காங்க. இந்த வழக்குல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணாருன்னா இந்த வழக்கை சால்வ் பண்ண முடியும். ஆனா அவரு இந்த வழக்கை க்ளோஸ் பண்றதுலயே குறியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அங்க பக்கத்து டேபிள் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாம் இதை ஒட்டி கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோனை உள்ள வர சொல்றாருங்க. என்னை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்ல சார், எனக்குள்ள ஒரு கொஸ்டின் இருந்தது அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க நான் தான் உனக்கு பாஸ், நான் சொல்ற ஆர்டர்ஸை மட்டும் தான் நீ கேட்டுக்கணும், அதை தாண்டி நீ எந்த கொஸ்டினும் கேட்க கூடாது. சரி, அந்த சூசைட் வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ என்னத்தை கண்டுபிடிக்க போற அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, செகண்ட் மேரேஜ் ஒன்றும் அசிங்கமான விஷயம் எல்லாம் கிடையாது சார், அது ஒரு காரணமா வச்சு யாரும் சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உன்னுடைய அம்மா உங்களை எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு ஆள் கூட ஓடி போயிட்டாங்க தானே. உங்க அப்பா இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவர் தானே. அவர் என்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சாரு அப்படின்றத நாங்க பார்த்தோம். உங்க அப்பானால தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. ஒழுங்கா உன் டியூட்டியை மட்டும் பாரு. அப்படி இல்லைன்னா உங்க அம்மா எப்படி ஓடி போனாங்களோ அதே மாதிரி உன் புருஷனும் உன்னை விட்டு ஓடி போயிருவான் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. ஹீரோன் சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோன் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்போது அவங்க அம்மா தான் வந்து கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோனுடைய அப்பா வந்திருக்காரு. என்னப்பா இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அம்மா வரலையா அப்படின்னு கேட்க, இனிமேல் அம்மா வரமாட்டாங்க, இனிமேல் நீயும் நானும் மட்டும்தாமா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி அங்கிருந்து நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போயிருக்காரு. பிரசன்ட்ல ஹீரோனுடைய டேபிள்ல இந்த இன்ஸ்பெக்டர் பட்டாருன்னு தட்டுறாருங்க. ஹீரோன் ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. நான் கூல் ட்ரிங்க் வேணும்னு கேட்டிருந்தேனே, எங்க என் கூல் ட்ரிங்க் அப்படின்னு கேட்க ஹீரோன் அப்படியே பாக்குறாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த கூல் ட்ரிங்கை வாங்கி நீயே உன் முகத்தை கழுவிட்டு இந்த ஃபால்கனியோட சூசைட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல, ஏன் சார் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி தான் இறந்து போனா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அட்டாப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் என்னவா அப்படின்னு கேட்க, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும், ஒழுங்கா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணு அப்படின்னு ஹீரோனை மிரட்டி விட்டுறாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் போய் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கணவன் கிட்டையும் கணவனோட ஃப்ரெண்டு கிட்டையும் ஃபர்ஸ்ட் விசாரணை பண்றாங்க. அப்ப கணவர் சொல்றாரு, ஆக்சுவலா அவ சூசைட் பண்ற மனநிலையில எல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் விருப்பத்தின் பேர்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஃபால்கனியோட முதல் கணவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ரெண்டு பேரும் மியூச்சுவலா பேசி தான் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அவர்னால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு ஃபால்கனியோட மாமியார் கிட்ட கேட்கும்போது, ஆக்சுவலா அன்னைக்கு ராத்திரி சித்ராவோட வீட்டுல இருந்து தான் ஃபுட் வந்தது, அந்த ஃபுட்டை தான் சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு கனவுல இருந்து நம்ம ஹீரோயின் கண்முழிச்சிடுறாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற ஆபீசர் சொல்றாரு, உன்னோட கணவர் உனக்காக லஞ்ச் அனுப்பிச்சு வச்சிருக்காருமா, இன்னைக்கு உன்னோட ஆனிவர்சரி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் ரோஸ் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா சிராயு அப்படின்ற அந்த ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கக்கூடிய அந்த பையனை காட்டுறாங்க. மறுபடியும் ஹவுஸ் ஓனர் அந்த ஷாப்புக்கு வராருங்க. சரி சார், ரெண்ட் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன், இந்தாங்க உங்க ரெண்ட் அப்படின்னு சொல்ல, நான் பணத்தை எல்லாம் பெருசா எதிர்பார்க்கறது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்க இந்த சிராயு அப்படின்ற பையனும் அந்த சாப்பாட்டை வாங்கிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. டியூட்டியை முடிச்சுட்டு ராத்திரி கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு உன்னோட வெட்டிங் ஆனிவர்சரி, நீயே லேட்டா வந்தா எப்படிமா அப்படின்னு கேட்கும்போது, எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு, ஒரு மர்டர் வழக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் வேலை அப்படின்றது மத்த வேலை மாதிரிலாம் கிடையாது, எப்போதுமே கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட கணவர் வராரு, கிஃப்ட் வாங்கிட்டு வராரு. கணவர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்க்கிறாங்க. இவர் அந்த கிஃப்ட்டை மறைச்சு வச்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட கணவர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஒழுங்காவே இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. இந்த இன்ஸ்பெக்டரை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரியான ஆட்கள் எல்லா இடத்துலயுமே தான் இருப்பாங்க, எல்லா ஆபீஸ்லயுமே தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஆட்களை நம்ம அப்படியே காமா கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா கான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த கேஸை பத்தி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, அப்ப அவங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரக்கா சொல்லுவாங்க, இதே மாதிரி தான் 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு பெண் முதலேர்வுல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட் திக்குன்னு இருக்குங்க. ஆனா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் டீ கொண்டு வா, காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்ல உடனடியா வேலைக்காரக்கா வேலை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. நம்ம ஹீரோன் அந்த வேலைக்காரக்கா கிட்ட போயிட்டு, உண்மையிலேயே வெட்டிங் நைட்டு முதலேர்வனுக்கு இறந்து போனாங்களா, அது சூசைட் பண்ணி இறந்து போனாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவங்களோட வெட்டிங்க்கு நான் சமைக்கிறதுக்காக போயிருந்தேன், அதுவும் 4 நாளைக்கு எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரக்கா சொல்றாங்க. நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நானே கண்ணால பார்த்தேன்றேன், அப்புறம் உண்மைதானான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த சிராயு அப்படின்ற அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷாப்ல இருக்கக்கூடிய செடிங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா புதுசா திருமணமா இருக்கிற இன்னொரு மணமகளை நம்ம கிட்ட காட்டுறாங்க. முதலே ஒரு ரூம்ல மணமகனுக்காக காத்துக்கிட்டு இருந்த அந்த மணமகள் திடீர்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டே அப்படியே எழுந்திருச்சு அந்த ரூமை விட்டு வெளியில வராங்க. திடீர்னு அந்த பால்கனில இருந்து தடுக்கி விட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்து அப்படியே இறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சிராயு அப்படின்ற அந்த பையனும் அந்த லேடி எப்படி கீழே விழுந்து இறந்து போனாங்களோ அதே மாதிரி இவன்
இவன் ஆக்ட் பண்ணி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இவனுக்கும் அந்த கொலைகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. அப்படியே இந்த சிராயோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது இந்த சிராய்க்கு ஒரு தம்பி இருந்திருக்குங்க. அந்த தம்பியை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு மாதிரி அப்செட்டாவே உட்காந்துக்கிட்டு இருப்பான். சிராய் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அவன் விஷயத்த சொல்லுவான். இனிமேல் எவனாவது உன்னை கிண்டல் பண்ணானுன்னு வையன், இந்த காம்பஸ் வச்சே குத்திருன அப்படின்ற மாதிரி இவன் தன்னோட பிரதரை ரொம்பவே ப்ரொடெக்டிவா பார்த்துப்பாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. பேசிக்கா ஹீரோனோட வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரக்கா சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த கிராமத்துல ஒரு பெண் வந்து முதலிரவு அன்னைக்கு இறந்து போனாங்க, அது தற்கொலை தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வழக்கை பத்தின ஏதாவது டேட்டாஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் உடனடியா நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு, என்னப்பா உன் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ தனியா வந்து ஒரு வழக்க பத்தின டீடைல்ஸை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாருங்க. உடனே போனை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சார் இப்போ எப்படி ஒரு பொண்ணு இறந்து போனாலோ அதே மாதிரி 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட ஆர்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு உன்ட்ட சொல்லியாச்சு, அதை மீறி நீ போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க, உன்னை சஸ்பெண்ட் பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே தரக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த ஊர் இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு இறந்து போன பொண்ணை பத்தின எந்த ஒரு தகவலையும் கொடுக்கல. ஹீரோனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த சிராயு அப்படின்ற அந்த பையனை காட்டுறாங்க. அவன் ஃப்ளவர் ஷாப்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சங்கர் அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் ஷாப்ல பொக்கே வாங்கியிருந்தாரா, அது நல்லாவே இல்லையா, பட் இவர்கிட்ட வாங்கின பொக்கே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னோட ஃப்ளவர்ஸ் உடஞ்சு போன ஹார்ட்ஸையும் ஒட்ட வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. சரி எவ்வளவு நாள் இப்படி ஃப்ளவர் வாங்கிட்டே இருக்க போறீங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்க சங்கர் சொல்றாரு, கூடி சீக்கிரம் அப்படின்ட்டு. எப்பன்னு மட்டும் சொல்லு, நான் உன்னோட வெட்டிங்க்கு ஸ்பெஷல் பொக்கே ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, பொக்கே மட்டும் இல்ல என்னோட வெட்டிங் மொத்தத்தையும் நீ தான் டெக்கர் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சங்கர் போறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஸ்டேஷன்ல ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவா பேசக்கூடிய ஆபீசர் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஹீரோனோட அப்பா டிபார்ட்மெண்ட்ல இருந்த டைம்ல இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோனோட அப்பாக்கு ஜூனியரா இருந்திருக்காரு. அப்பவே இவர் எந்த வேலையுமே செய்ய மாட்டாராம், யூஸ்லெஸ்ஸா இருப்பாராம். ஹீரோனோட அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த இன்ஸ்பெக்டரை திட்டிக்கிட்டே இருப்பாராம். இப்போ இவனுக்கு பதவி வந்துருச்சு, அப்பவும் இப்படிதான் இருக்கிறான், ஈடியட் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் திட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஃபால்குனி அப்படின்ற ஒரு பொண்ணு எப்படி இறந்து போனாலோ அதே மாதிரி தான் 7 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன தானியா அப்படின்ற பொண்ணு இறந்து போயிருக்கா. ஸோ 2 பேருமே பாய்சன் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காங்க. பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ இந்த 2 கொலைகளுக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தோணுது. யாரோ ஒருத்தன் பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கிறான், பாய்சன் வச்சிருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒட்டு கேட்டுட்டு யாருக்கிட்டையும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சிராயு நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த சிராயு ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அபடனான பில்டிங்குள்ள நுழையிறாருங்க. அப்போ இந்த சிராயு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கார் வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த காரை இந்த சிராயு கவனிக்க கிடையாதுங்க. அந்த கார்ல வந்த நபர் யாரு என்ன அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. அந்த அபடனான பில்டிங்குள்ள இந்த சிராயு போயிடுறாங்க. நேத்து நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குதுங்க. அதாவது ஃபல்குனி அப்படின்ற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கும் 7 மாசத்துக்கு முன்னாடி தானியா அப்படின்ற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா நம்ம ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குங்க. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே தெரியல. வழக்கம் போல ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனே ஒரே கூட்டமா இருக்கு. உள்ள போ சார் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டரோடைய உயரதிகாரி வந்திருக்கிறாருங்க. இந்த வழக்கை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, இப்ப இறந்து போன ஃபல்குனிக்கும் 7 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன தானியா அப்படின்றவங்களுக்கும் நேரடியா எந்த தொடர்பும் கிடையாது. பட் அவங்களோட இறப்புல எனக்கு என்னமோ மர்மம் இருக்கு, தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை வச்சு நீ சந்தேகப்படுற அப்படின்னு கேட்க, இது என்னோட தியரி சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. வெறும் தியரியை மட்டும் வச்சுக்கிட்டு நீ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் ஆர்டிக்கல் விடுவியா அப்படின்னு கேட்க, நியூஸ் பேப்பரா ஆர்டிக்கலா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கா வராங்க. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருந்த இந்த விஷயம் லீக் ஆகி தான் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஹீரோயின் மேல கடுப்பா இருந்த அந்த உயர் அதிகாரியை இந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுறாருங்க. அதனால இந்த உயர் அதிகாரி ஹீரோயினை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சிராயு அப்படின்ற அந்த பையனை காட்டுறாங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய ஃபேமிலி போட்டோக்கு மலர் வளையம் வைக்கிறான். அந்த ஃபேமிலி போட்டோல அம்மா, அப்பா, அவனோட தம்பி, அப்புறம் இவன் 4 பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல அவங்க அம்மாவோட முகத்தை வந்து இவன் மார்க்கர்லாம் வச்சு அழிச்சுட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோயினை டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற நியூஸை இன்ஸ்பெக்டர் டிவி சேனல்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காருங்க. இதை பாத்தீங்கன்னா கார்டன்ல வேலை பார்த்துட்டு இந்த சிராயுன்ற பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சினிமாவெல்லாம் பார்த்து கெட்டு போயிருக்கு. அதனாலதான் சாதாரண சூசைட் வழக்க கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேலை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. உங்களையும் பதட்டம் அடைய வைக்கிறதுக்காக ரூமர்ஸ் கிளப்பி விட்டு இருந்துச்சு. உயர் அதிகாரி பார்த்தாரு, அதுக்கப்புறம் டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோனுக்கு ஹீரோனுடைய கணவர் வந்து ஹெட் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காருங்க. எப்போதுமே உனக்கு லீவு கிடைக்காது இல்லையா, நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம், நம்ம எங்காவது ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாம், ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. ஹீரோனும் பாத்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்தா வந்தது வேற யாரும் கிடையாது, உயர் அதிகாரியும் இந்த இன்ஸ்பெக்டரும். இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா பம்பி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. உயர் அதிகாரி ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, கொஞ்சம் கார் வரைக்கும் வாமா அப்படின்ட்டு. இல்லங்க முடியாது, என்னதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு 2 நிமிஷமா வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் கார்ல போய் உட்கார்றாங்க. அப்பதான்
அப்பதான் இந்த உயரதிகாரி சொல்றாரு, ஆக்சுவலா நீ சொன்ன தியரி கரெக்ட் தாமா. ரீசெண்டா ஃபல்குனி அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்து போனா, 7 மாசத்துக்கு முன்னாடி தானியா அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்து போனா, இப்போ மறுபடியும் அதே மாதிரியான பேட்டர்ன்ல ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காமா. இந்த 3 சம்பவங்களும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்றத நீ சொல்லும் போது நாங்க ஏத்துக்கல. ஆனா புதுசா ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் எல்லாம் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருப்பானோ அப்படின்ற டவுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோனா அவங்க கூட சேர்ந்து கிரைம் சீனை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உயரதிகாரி கேட்கிறாரு, ஏதோ ஒரு தியரின்னு சொன்னல, இந்த வழக்குல இருக்கக்கூடிய கனெக்டிங் டாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோன்னு சொல்றாங்க, ஆக்சுவலா இது வரைக்கும் இறந்து போனவங்க எல்லோருமே செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இறந்து போன பெண்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஜென்ரலா குழந்தைய வச்சுக்கிட்டு யாரும் சூசைட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்காவது வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா திருமணம் பண்ணி புது வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு இறந்து போறாங்க அப்படின்னா இது அவங்களா தற்கொலை பண்ணி இறந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் சொல்றாங்க. டைம் சீனுக்கு போய் பார்த்தா ஒரு லேடி பாத்தீங்கன்னா டப்ல இறந்து கிடக்குறாங்க. அவங்களுடைய கண்கள்ல இருந்தும் ரத்த கண்ணீர் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சிராயு அப்படின்ற அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த லேடி எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய டப்ல போய் படுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளோட கெஸ்ஸிங் என்னன்னா இந்த சிராயு தான் இந்த சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பட் ஏன் பண்றான், எதுக்கு பண்றான் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா இந்த சிராயோட சின்ன வயசு பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. சிராயோட அம்மா இருக்காங்க இல்லையா, இனிமேல் நான் அவங்க கூட வாழ மாட்டேன், நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க பொட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்துட்டு. அப்போ சிராயோட அப்பா போயிட்டு போகாத இங்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சி இருந்திருக்காரு. ஆனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சிராயோட அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன், ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி திருமணமாய் ஒரு பொண்ணு இருக்குதுங்க. ஸோ இப்போ செகண்ட் மேரேஜ் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய அம்மா கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க உங்க அம்மாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உன் மேல இருக்கக்கூடிய பாசம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. உண்மையாமா, இனிமேல் என் மேல பாசம் வைக்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, யார் இந்த மாதிரிலாம் உனக்கு சொல்லி கொடுத்தது, அந்த மாதிரிலாம் கிடையாது, என்னைக்குமே உன் மேல தான் எனக்கு அதிக பாசம் இருக்கும், நீ என்ன பண்ற, போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வெட்டிங் நிகழ்ச்சிக்கு வந்த சிராயு அப்படின்றவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த வெட்டிங் நிகழ்ச்சியோட ஃப்ளவர் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே இந்த சிராயு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா உயரதிகாரி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை சால்வ் பண்றதுக்காக ஒரு தனிப்படை அமைக்கிறாருங்க. அந்த படைக்கு தீரஜ் அப்படின்ற ஒருத்தர் தலைமை பொறுப்பை ஏத்துக்கிறாருங்க. அவங்க இது வரைக்கும் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க தீரஜோட டீம் சொல்றாங்க, ஆக்சுவலா இறந்து போன அந்த மணப்பெண்களோட ரூம்ல சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க எடுத்து ஆய்வு செஞ்சோம். அதுல பாய்சன் எதுவும் டிடெக்ட் ஆகல. வெட்டிங் ஃபுட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுலயும் டிடெக்ட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு டெட் பாடியை இன்னொரு முறை கொஞ்சம் டீடைல்டா அட்டாப்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு எங்களுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருங்க சார், எங்களால இங்க இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, சரி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அதே சமயம் உங்களுடைய டீம்ல ஹீரோன் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தீரஜ் அப்படின்றவருக்கு ஹீரோனை பிடிக்கலங்க. இந்த பொண்ணு எங்க டீம்ல வச்சு நாங்க என்ன பண்றதுங்க, இந்த பொண்ணு பாருங்க வெளியில கொட்டாய் விட்டுட்டு ஏகப்பட்ட சிந்தனைகளோட உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் அவங்களோட டீம்ல இருக்கணும், இது என்னோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்ற மாதிரி இந்த தீரஜ் கேட்டுக்கிறாருங்க. இப்ப வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் கால் வருதுங்க. ஹீரோனுடைய கணவர் தான் பண்ணியிருக்காரு. என்னாச்சு, அந்த சஸ்பென்ஷனை ரிவர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, வெளியில வெயிட் பண்ண வச்சிருக்காங்க, என்ன நடக்கும்னு தெரியல அப்படிங்கும்போது, சரி ஓகே பாரு அப்படின்னு சொல்ல கரெக்டா தீரஜ் கூப்பிடுறாருங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இவங்க புதுசா ஒரு ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இது வரைக்கும் தீரஜோட டீம் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனை ஒரு மாதிரி ஒப்புக்கு சப்பானா தான் வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தீரஜ் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைண்டிங்ஸ் ஏதாவது இருக்குமே, அது என்ன அப்படின்னு கேட்க, திறமையை வெளிப்படுத்துறதுக்கு தனக்கான சான்ஸை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாங்க பாருங்க. இந்த தீரஜ் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இது வரைக்கும் இறந்து போனவங்களுடைய ப்ரொஃபைலை ஆய்வு செஞ்சதுல இறந்து போனவங்க எல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கில்லர் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். 7 மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய முதல் கொலையை ஒரு கிராமத்துல வச்சு தான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி இந்த ஊர்ல அடுத்தடுத்த கொலைகள் அதே மாதிரியான பேட்டர்ன்ல நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மர்டர் அன்பிளானடா நடந்த மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பண்ணப்பட்ட கொலைகள் எல்லாமே பிளானடு மர்டர்ஸ் அப்படின்னு ஹீரோன் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் கண்டிப்பா இன்னொரு கொலையும் பண்ணுவான். திருமணம் அப்படின்றது முகூர்த்த நாள்ல தான் நடக்குது. அடுத்து 3 நாள் முகூர்த்தம் வருது. ஸோ அந்த 3 நாள்ல எங்கெங்கெல்லாம் மேரேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிஜிஸ்டரை நம்ம செக் பண்ணணும். விக்டம்ஸ் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணதுல செகண்ட் மேரேஜ் பண்றவங்கள தான் கில்லர் டார்கெட் பண்றான். ஸோ செகண்ட் மேரேஜ் எங்க நடக்குது அப்படின்றத பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம மஃப்டியில போனோம்னா ஈஸியா அங்க வர கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் பிளான் சொல்றாங்க. பார்த்தா ஒரு டேட்ல ஒரு பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல போலீஸ்காரங்க கலந்துக்கிறாங்க மஃப்டியில. அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க மாதிரியே கலந்துக்கிறாங்க. நம்ம
ஹீரோயின் பஃபே சிஸ்டமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேர்ல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இந்த சிராயுன்றவன் வருவான். சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து, என்ன மேடம் இங்க ஒரே போலீஸ்காரங்களா இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க பட்டுன்னு ஹீரோயின் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இங்க போலீஸ் இருக்காங்க அப்படின்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ட்டு. மேடம் உங்களை தான் நான் பாத்துருக்கேனே டிவில, அதை வச்சுதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, பிரச்சனை நடந்தாதான் போலீஸ் வரணுமா, பிரச்சனை நடக்காம தடுக்கிறதுக்கும் போலீஸ் வருவாங்க அப்படின்னு சொல்ல ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த மணப்பெண் பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. எல்லோருமே அலறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா இந்த சிராயு மட்டும் கேஷுவலா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலா சிராயோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவங்க அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாது, என்னால உங்களை பாத்துக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தெரியாம சாப்பாட்டுல விஷம் வச்சு அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டாருங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். அவங்க அப்பா விஷம் வச்சதுல சிராய் எப்படியோ தப்பிச்சிருந்திருப்பான் போல. சோ அவங்க அம்மா மேல அவனுக்கு மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்டு இருந்திருக்குது. அம்மா அப்படின்றவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு தெய்வமா இருக்கணும், குழந்தைங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணணும், ஆனா அம்மான்றவங்க செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, என்னோட அம்மா வந்து செல்ஃபிஷா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிராய்க்கும் அவங்க அம்மா மேல கோவம் இருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு கல்யாண நிகழ்ச்சியில அந்த மணமகள் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தாங்க இல்லையா, எல்லாரும் அடிச்சு பிடிச்சு போனாங்களே, அங்க போய் பார்த்தா அவங்க டயர்ட்ல தான் விழுந்திருப்பாங்க, அவங்க இறந்தெல்லாம் போயிருந்திருக்க மாட்டாங்க. இந்த வழக்கத்தான் நம்ம ஹீரோனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி உயரதிகாரியா ஆர்டர் கொடுத்துட்டார் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்றதுக்காக போறாங்க. லாஸ்ட் டைம் போனப்போ நம்ம ஹீரோனை கொஞ்சம் கூட மதிக்காம எகத்தாளமா நடந்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம ஹீரோயின் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒன்னத்துக்கு உதவாத இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு கொடுத்து ஹீரோனை சஸ்பெண்ட் லெவலுக்கு கொண்டு போய் விட்டார் இல்லையா. அந்த ஆஃபீஸர் முன்னாடி போய் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு கேஷுவலா ஆர்டர் வந்திருக்கு ரிப்போர்ட்ஸை கொடு அப்படின்ற மாதிரி இவங்க அதிகாரம் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸை வாங்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கிட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு கெத்தா வெளியில வராங்க. இவங்க இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த இந்த சிராயுன்றவன் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. இறந்து போன ஃபல்கினி அப்படின்ற அந்த பெண்ணுடைய மாமனார் கிட்ட போயிட்டு விசாரணை பண்றாங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாரும் நட்புறவா தான் இருந்தோம். ஃபல்குனியும் பாத்தீங்கன்னா என் பையனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மேபி அந்த பொண்ணு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது ஏதோ கஷ்டப்பட்டாலோ என்னவோ அதனாலதான் அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. முதல்ல இறந்து போன தானியா அப்படின்ற பொண்ணோடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம ஹீரோயின் போய் விசாரணை பண்றாங்க. தானியாவோட முதல் மேரேஜ்ல தானியாவோட கணவர் பயங்கரமான குடிகாரலாம், குடிச்சிட்டு வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அதனால தானியாவோட லைஃப் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்துதான். பெற்றோர்கள் தானியாவோட லைஃப் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருந்திருக்காங்க. சோ நம்ம தான் வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த நபர் கூட வாழவே முடியாம தானியா டிவோர்ஸ் வாங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கணவரை பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜ்ல வச்சு மீட் பண்ணதான் வந்து சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட விருப்பத்தின் படிதான் ரெண்டாவது மேரேஜ் அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு. ஆனா முதலேறு அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இறந்து போன தானியா அப்படின்ற பொண்ணுடைய பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஸோ அந்த பொண்ணுக்கு டிராயிங் வரதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரையான்ஸ் ஸ்கெச்சஸ் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கொடுக்குறாங்க. எனக்கு டிராயிங் வரைய தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நான் போலீஸ் இல்லையா, எனக்கு எல்லாமே தெரியும், என் பேர் சித்ரா, என்ன ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆக்டிவிட்டியில ஏதாவது கண்டுபிடிச்சியா, அவங்களுக்கு புதுசா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா, உனக்கு ஏதாவது ஒரு தகவலை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனடியா எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தீரஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி தானியா வந்து ஆர்ஃபனேஜ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீடைல் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அது சம்பந்தமா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தானியாவோட முதல் கணவரை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் பாத்தீங்கன்னா அவன் ஃபுல் போதையில தான் இருக்கிறான். எதனால தானியா உன்னை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்கும்போது தானியா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டா, நான் ஒரு ஆம்பளை, எனக்கு வேலை இருக்கும் இருக்காது, நான் குடிப்பேன் குடிக்காம இருப்பேன், அதை கேட்கறதுக்கு அவ யாரு அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். இதுல கடுப்பான நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனை போட்டு பொழந்துடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே அவன் ஒரு பயங்கரமான மதுப்பிரியனை தவிர கொலகாரன்லாம் கிடையாது அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்ப தானியா ஒர்க் பண்ணா அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து நம்ம ஹீரோனுக்கு கால் வருதுங்க. உங்க ஆர்ஃபனேஜ்ல தானே தானியா ஒர்க் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது ஆமா, ஆனா அவ இந்த மாதிரி பண்ணிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்கு யாராவது கூட பிரச்சனை இருந்ததா, அவ இறந்து போறதுக்கு முன்னாடி அவளோட பிஹேவியர் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவளை இங்க இருக்கக்கூடிய எல்லா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப யதார்த்தமா பழகுவா, ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு பையன் கூட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு இருந்தா, அவளுடைய பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவா அப்படின்னு சொல்ல யார் அந்த நபர், அவருடைய டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது டீட்டெயில்ஸ் இருக்குமான்னு தெரியல, ஆனா அவரை பார்த்தா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பழைய ரிஜிஸ்டர்ல டீடைல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனடியாக அதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு தம்பதிக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தான். அந்த மேரேஜ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக இந்த சிராயு அப்படின்றவன் போறான். நல்லபடியா திருமணம் நடந்து முடியுது. திருமணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பெண் அப்படியே கீழே விழுந்து இறந்து போறா. அவருடைய கண்கள்ல இருந்து ரத்த கண்ணீர் வந்திருக்குதுங்க. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே அதிர்ச்சிக்குள்ளாவறாங்க. ஆனா இந்த சிராயு மட்டும் கேஷுவலா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். அங்க கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன வயசுல இந்த சிராயோட அப்பா வந்து அவங்க அம்மா விட்டுட்டு போனதுனால இனிமேல் என்னால உங்களை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாப்பாட்லயும் அவரோட பசங்களோட சாப்பாட்லயும் விஷ வச்சார் இல்லையா.
இல்லையா, அந்த பாய்சன்னால இந்த சிராயோட அப்பாவும் பிரதரும் மட்டும் இறந்து போயிடுறாங்க. சிராயு உயிர் பொழைச்சிடுறாங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. சர்ச் வாசல் உட்காந்து அங்க இருக்கக்கூடிய புறாங்களுக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த புறாக்கள் எல்லாமே இறந்து போயிருது. இப்ப போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராங்க. அந்த மணமகனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய யாருமே சந்தேகப்பட முடியலங்க, ஏன்னா எல்லாருமே நான் இன்வைட் பண்ண கெஸ்ட்டுங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் கேக்குறாங்க அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு என்ன சாப்பிட்டாலோ அதை தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு மட்டும் இறந்து போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எல்லோருக்குமே மர்மமா இருக்கு. இப்போ உயரதிகாரி தீரஜோட டீமை பிடிச்சி காயின் காயறாருங்க. உனக்கு 7 நாள் டைம் தரேன், அந்த 7 நாளைக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இறந்து போன பெண்கள் எல்லாருமே பாய்சன்னால தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. ஆனா அவங்களோட உடம்புல மட்டும்தான் அந்த பாய்சன் இருந்திருக்கு. பட் அந்த பொண்ணு எல்லோரும் சாப்பிட்ட ஃபுட்டை தான் சாப்பிட்டுருக்கா. ஸோ அந்த பாய்சன் எப்படி அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருந்திருக்கும்? அப்போ அந்த பொண்ணு யாரை வந்து பிளைண்டா நம்புறாலோ அவ மூலமா தான் அந்த பாய்சன் இருக்கக்கூடிய ஃபுட்டு அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிருக்கு. நம்ம டிஃபரெண்டான ஆங்கிள் இருந்து இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் கில்லரை நெருங்க முடியும் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபால்குனி அப்படின்ற அந்த பெண்ணோட டேட்டாவை தவிர மற்ற டேட்டாஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. ஃபால்குனியோட வழக்குல இன்ஸ்பெக்டர் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வர சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் தான் பாத்தீங்கன்னா அது ஒரு சூசைட் அப்படின்னு சொல்லி கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஃபால்குனி சூசைட் பண்ணி தான் இறந்து போனாங்க அப்படின்னு நீங்க எப்படி கேஸை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சார், எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டுபிடிச்சா அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாருங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பொறுப்பே இல்லாத இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கடுப்பான இந்த தீரஜ் அப்படின்றவரு வாய் மூடு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி விட்டுறாருங்க. ஒழுங்கா இவர் இன்வெஸ்டிகேஷனே பண்ணல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம ஹீரோயின் கிட்டயே அந்த ஆளோட பேண்ட் உருவி நிப்பாட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அவர் பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு, என்ன விட்டுருங்க சார், என்ன விட்டுருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் கால் வந்துருச்சு சார், எமர்ஜென்சி, நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்து நின்று பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து தான் கால் பண்ணி இருந்திருக்காங்க. தானியா அப்படின்ற அந்த பொண்ணு கூட பிரதர்னு ஒருத்தன் பழகிட்டு இருந்தானே, அந்த பிரதரோட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையனோட பேரு சிராயுன்னு சொல்லி அட்ரஸ் சொல்றாங்க. உடனடியாக நம்ம ஹீரோன் அந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் இந்த விஷயத்தை தீரஜ் கிட்ட சொல்லி தீரஜ் தன்னோட டீமோட பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த ஃப்ளவர் ஷாப் பூட்டை உடச்சு உள்ள போய் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹவுஸ் ஓனர், நீங்களா யாரு, எதுக்கு இந்த இடத்த வந்து இப்படி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் இந்த இடத்தோட ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இங்க தங்கி இருக்கிற சிராயு அப்படின்ற நபருக்கும் தொடர்கொலைக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது தொடர்கொலைக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கா, அவனை எனக்கு நல்லாவே தெரியும், அவன் ரொம்ப நல்ல பையன், அது மட்டும் இல்லாம எனக்கும் சட்டம் தெரியும், வாரண்டே இல்லாம எப்படி நீங்க இந்த வீட்டை வந்து ஆய்வு செய்யலாம், முதல்ல வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ்காரங்க வெளியில வந்துடுறாங்க. ஹவுஸ் ஓனர் கிட்ட நம்பர் கொடுத்துட்றாங்க, அவன் வந்தா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிராயு வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட கணவரும் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருந்திருப்பாங்க. அந்த டைம்ல இந்த சிராயு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த சிராயு கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆனா அவன் மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கிறதுனால அவன் யாரு என்னன்னு நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. இந்த கேஸை ஃபர்தரா நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சிராயு அவங்க ஹஸ்பண்டை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிராயு கூட சண்டை போட்டு துரத்திட்டே வருவாங்க. ஆனா அவங்க அந்த பாலத்துல இருந்து கீழே போற ஒரு வண்டியில குதிச்சு தப்பிச்சு போயிருவாங்க. இப்போ ஹீரோனுடைய ஹஸ்பண்டை வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ தீரஜ் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க. ஹீரோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட மாமியார் சொல்லுவாங்க, அவன் புருஷனை இந்த மாதிரி அட்டாக் பண்ணவன சும்மா ஓடாத, அவனை பிடிச்ச அவன் கைய கால முறி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் பயங்கர மோட்டிவேஷனோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த சிராயு பாத்தீங்கன்னா தலைமறைவாயிட்டாங்க. இந்த சிராயு பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா, அதனால அவங்களுடைய டீம் மூலமா சோஷியல் மீடியால அவனுடைய போட்டோவை தேடுறாங்க. ஃபைனலி இந்த சிராயோட போட்டோ கிடைக்குதுங்க. அந்த போட்டோ வச்சு ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல. பார்த்தா இவனே போலீஸ்காரங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. தீரஜ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறதுக்காக போறாரு. நம்ம பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஃபார்மாலிட்டிக்காக எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்ல, நான் கொஞ்சம் சேடா ஃபீல் பண்றேன் சார் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் இல்லாத நேரத்தில் என்னோட வீட்டு பூட்டை உடச்சு நீங்க உள்ள போயிருக்கீங்க, அதெல்லாம் தப்பு சார், தயவு செஞ்சு அதை ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஊருக்குள்ள 4 பெண்கள் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க, அந்த 4 பேர்த்தோட வெட்டிங் அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, சார் நான் ஊருக்குள்ள கொஞ்சம் பாப்புலரான ஆளு, ஏகப்பட்ட வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். இறந்து போன மற்ற பெண்களுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லை. பட் தானியா அப்படின்ற அந்த பொண்ணு கூட பிரதர் மாதிரி இவன் பழகி இருக்கிறான் அப்படின்னு அந்த ஆர்ஃபனேஜில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ தானியாக்கும் உனக்கும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போதான் இவன் சொல்றான், இவனுக்கு இந்த பிஸ்னஸை சொல்லி கொடுத்தது, செடிங்களெல்லாம் வளர்க்க கற்றுக் கொடுத்தது, லைஃப்பை பற்றி கற்றுக் கொடுத்தது எல்லாமே வந்து தானியா தான். ஸோ தானியா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இடையில வந்து நம்ம ஹீரோயின் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
உங்க அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கேள்விகளை ஹீரோயின் முன் வைக்கிறாங்க. இவன் ஹீரோனுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். இவங்க எதுக்கு என்னை கேள்வி கேட்கறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் பயங்கரமா மிரட்டி விட்டுறாங்க. உடனே தீரஜ் நம்ம ஹீரோனை வெளியில கூட்டிட்டு வந்து, இந்த பையன் கொஞ்சம் நர்வஸ் ஆகி தான் பதில் சொல்லிட்டு இருக்கான், நீ கேள்வியில கேட்க ஆரம்பிச்சோன்னு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆபீசர் வந்து சொல்றாரு, இறந்து போன தான்யா அப்படின்ற அந்த லேடியோட பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி இருக்காங்க அப்படின்ட்டு. தீரஜ் சொல்றாரு, நீ அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இவனை கொஞ்சம் விசாரிச்சுட்டு போயிரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த சிராயை கிட்ட போயிட்டு ஃபேமிலியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒன்னுக்கும் கொஞ்சம் நோவசாய் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது மற்ற விஷயங்களை எல்லாம் கேட்டா இவன் டீடைல்டா பதில் சொல்றான். ஆனா அவங்க ஃபேமிலியை பத்தி கேட்டா மட்டும் அவன் பயங்கரமா திணறான். அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான், ஆக்சுவலா இவங்க அம்மா வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அம்மான்றவங்க ஒரு வீட்டோடைய வேறு மாதிரி. அவங்க தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சோறூட்டி பாசமூட்டி அந்த மரத்தை வளர்க்கணும். அவங்களே பாதியில விட்டுட்டு போனா எப்படி? அவங்க அம்மா விட்டுட்டு போனதுனால அவங்க அப்பா இவங்க 2 பேருக்கு விஷ வச்சு கொண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பாட்டுல விஷ வச்சிருந்திருக்காரு. இந்த விஷம் இவனுடைய உடம்புல கம்மியா வேலை செஞ்சதுனால இவன் பாத்தீங்கன்னா எப்படியோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி உயிர் பொழைச்சிட்டான். ஆனா பிரதரும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டுட்டு போனதுனால அவங்க அம்மா மேல கோபம் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட கதையை நினைச்சு பாக்குறாங்க. அவங்களோட கதையிலுமே பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அம்மா விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஹீரோனுடைய அப்பா தான் பாத்தீங்கன்னா ஹீரோனையும் அவங்க தங்கச்சியும் பாத்துப்பாரு. ஹீரோயின் சிராயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நிமிஷம் வெளியில வா அப்படின்னு சொல்லி தீரஜ் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. தானியான்ற பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை வர சொல்லி விசாரிச்சதுல தானியா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டி வந்து தானியாவோட பொண்ணு கிட்ட பழகிட்டு இருந்துச்சான். பாசமா சாக்லேட்லாம் கொண்டாந்து கொடுக்குமா. அந்த சாக்லேட்ல ஒரு கலர் உனக்கு, இன்னொரு கலர் வந்து உன்னுடைய அம்மாக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குமா. அந்த பாட்டி சொன்னபடியே ஒரு கலர் சாக்லேட்டை இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இன்னொரு கலர் சாக்லேட்டை கொண்டு போய் அவங்க அம்மாக்கு கொடுத்துருந்துருக்குது. ஸோ அந்த சாக்லேட்ல தான் விஷம் இருந்திருக்குது. அதை சாப்பிட்டு தான் தானியா இறந்து போயிருந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி சீன் தான் பாத்தீங்கன்னா மற்ற பெண்களுக்கும் நடந்திருக்குது. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஆக்சுவலா எல்லோரும் சாப்பிட்ட சாப்பாட்டை தான் மணமகளும் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த மணமகள் மட்டும் பர்டிகுலரா இறந்து போறாங்க அப்படின்னா அந்த மணமகளுக்கு ரொம்ப நெருக்கமான நம்பிக்கையான யாரோ ஒருத்தங்க தனியா ஒரு ஃபுட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுட்டு மூலமா தான் அந்த மணமகள் இறந்து போயிருக்கிறா அப்படின்ட்டு. ஸோ அந்த பாட்டி ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு இருந்திருக்குது. அந்த சாக்லேட்ல விஷம் இருந்திருக்கு. அந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா அந்த மணமகளுடைய பொண்ணு தான் கொண்டு போய் அவங்களுக்கே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ எப்படி இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, யார் அந்த பாட்டி அப்படின்ற டீட்டெயில் இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த பாட்டி பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அங்க அடையாளத்தை எல்லாம் சொல்லுங்க, அதை வச்சு ஸ்கெட்சை வரைவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நபர் அந்த பாட்டி மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுவாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த சிராயு தான். பட் இந்த போலீஸ் விசாரணையில இந்த சிராய்க்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு சிராயை வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பாட்டி தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு சிராயு மேல டவுட் இருக்குதுங்க. அதனால ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கறாங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது, சங்கர் தான். நான் ஒரு நபருடைய ஃபோன் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். அந்த நபர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃப்ரைடே கல்யாணம், டெக்கரேஷன்லாம் பண்ணணும், கொஞ்சம் சிம்பிளான டெக்கரேஷனா பண்ணணும்னு சொல்லிட்டு நீ போய் பேசு அப்படின்னு சொல்ல, அந்த நபரை பார்த்தோன்னே சிராயுவா அப்படின்னு கேட்க, அந்த நபர் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா நான் அடிக்கடி போய் பூ வாங்குவேன் அப்படிங்கும் போது, அப்போ ஒன்று பண்ணு, ஒரு பொண்ணை நான் 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சும்மா போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுக்கிறாருங்க இவரும். உடனே இந்த சிராய்க்கு போனை போட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் ஆயிடுச்சு, சிம்பிளா ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது மித்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மித்ராவா அப்படின்னு கேட்க, ஆமா 2வது மேரேஜ், 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் இந்த மித்ராக்கு ஸ்கெட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். அந்த மித்ரா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி தான். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோன் சொல்லி இருந்திருக்காங்க இவனை பிடிக்கிறதுக்காக. கில்லருடைய பேட்டர்ன் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா, விக்டமோடைய பையனோ பொண்ணோ படிக்கக்கூடிய ஸ்கூல் முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணி ஃபைனல் டே பாத்தீங்கன்னா அந்த விஷம் இருக்கக்கூடிய சாக்லேட்டை கொடுத்து விக்டமை கொலை பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி ஹீரோனுடைய தங்கச்சியும் போட்டு தள்ளுறதுக்காக ஃபர்ஸ்ட் தங்கச்சியோடைய பொண்ணு கிட்ட தான் வந்து இவன் போய் பேசுவான் பழகுவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் வாசல்ல இவங்க மஃப்டில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்க்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட, கில்லரை பிடிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த இடத்துக்கு வந்த அந்த பாட்டி, வயசான பாட்டி, அதாவது அந்த தான்யாவுடைய பொண்ணு அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லி ஒரு பாட்டியோட உருவப்படத்தை கண்டுபிடிச்சாங்களே, அதே பாட்டி அந்த இடத்துக்கு வருதுங்க. அந்த பையன் கிட்ட போயிட்டு கேக் பேக் கொடுக்குதுங்க. உடனடியா இவங்க அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அந்த பாட்டி அந்த இடத்துல இருந்து போயிருது. ஃபைனலி இன்ஃபார்மர் மூலமா அவங்க ஒரு டாக்ஸில உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சு போய் நம்ம ஹீரோ அந்த பாட்டியை பிடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த பாட்டி உண்மையிலேயே பாட்டி தாங்க. நான்
நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன எதுக்காக இப்படி பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க யாரு, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நான் கேக் ஷாப் ஒன்று வச்சிருக்கேன், கேக் டெலிவரி பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், டெலிவரி பாய்ஸ் இன்னைக்கு இல்ல, அதனால நானே நேரடியாக கேக் கொண்டாந்து டெலிவரி பண்ணேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இந்த பாட்டியோட கேக் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எந்த இடத்துல இந்த சிராயு வந்து ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கானோ அதுக்கு பக்கத்துல தான், அதுவும் ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த பாட்டியோட கேக் ஷாப் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அங்க சுத்தி இங்க சுத்தி ஹீரோனுடைய டவுட் எல்லாமே இந்த சிராயு மேல தாங்க திரும்புது. அதே சமயம் காருக்குள்ள உட்கார வச்சுட்டு வந்த ஹீரோனுடைய தங்கச்சி மர்மமான முறையில காணாம போறாங்க. இந்த சிராயு பக்காவா பிளான் பண்ணி தான் கைஸ் இதை பண்ணியிருக்கான். அந்த பாட்டியோட கடைக்கு ஆன்லைன் ஆர்டர் வர மாதிரியும், அந்த பாட்டியோட கடையில் இருக்கிற டெலிவரி பாயை பிஸி பண்ணி விட்டுட்டு அந்த பாட்டியே நேரடியாக கேக் டெலிவரி பண்றதுக்கு போற மாதிரியும் செட் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ்காரங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பாட்டி மேல இருக்கும். அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோனுடைய தங்கச்சியை கிட்னாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி கிட்னாப்பும் பண்ணிட்டான். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவன் எங்க தூக்கிட்டு போனான்னு தெரியல. அதே சமயம் நம்ம தீரஜ் ஹீரோனை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. கில்லரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு பிளானை போட்டு ஹீரோயிசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உன் தங்கச்சி நீயே மாட்ட வச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சிராயை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு லீடு கிடைக்குது. ஆக்சுவலா சிராயோடைய அம்மா ஓடி போயிட்டு தான் நம்ம பார்த்தோம்லையா, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்றது தெரிய வருது. இந்த சிராய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய தங்கச்சியை அந்த அவடனான பில்டிங்க்கு தான் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான். அங்க வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த சிராயோடைய அம்மா வந்திருக்காங்க. அம்மாவை பார்த்த உடனே இவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, எதுக்காக வந்த, நீ ரொம்ப கெட்டவ அப்படின்ற மாதிரி இந்த சிராயோ அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்ற மாதிரி இந்த சிராயோட அம்மா சொல்றாங்க. அப்பதான் என்ன நடந்ததுன்றத நம்ம கிட்ட டீட்டெயிலா காட்டுறாங்க. இந்த சிராயோட அம்மாவை நம்ம ஹீரோன் மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. சிராயோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க அப்பா நல்லவர், அவங்க அம்மா கெட்டவர். பட் அவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணாராம். இதுக்கு மேல இந்த மனுஷன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில போயிருந்திருக்காங்க. யாரு கூடயும் அவங்க ஓடி போக கிடையாது. வெளியில வந்தவங்க போலீஸை கூட்டிட்டு வந்து அவங்க பசங்களையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாய்சனை வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் சிராயு உயிர் பொழைச்சிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்குது. பட் சிராயு அவங்க அப்பாவோட கைடன்ஸ்ல வளர்ந்ததுனால அவங்க அம்மா ஒரு பேட் லேடி அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா தானியா அப்படின்றவங்க மூலமா இந்த சிராயோடைய வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல இருந்து சிராயோட அம்மா உதவி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தானியா ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் மனமுடைஞ்சு போய் தானியாவை கொலை பண்ணி இருந்திருக்கான். ஏன்னா அவங்க அம்மா எப்படி விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி தானியாவும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அபடனான பில்டிங்குள்ள இந்த சிராயு போற மாதிரியும் பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த காருக்குள்ள இருந்தது வேற யாரும் கிடையாது, இந்த சிராயோடைய அம்மா தான். பட் அவன் இந்த மாதிரி மர்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அம்மாவா வந்து அந்த இடத்துல உங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு உங்க வாயால அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு இந்த சிராயோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல அப்ப சிராயு பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிக்கிறான். அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோன் உள்ள பூந்து கண்ணை காட்டி மிரட்டி அவனை அரெஸ்டும் பண்றாங்க. அவனை அங்கிருந்து போலீஸ்காரங்க பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அப்பா அவங்க அம்மா கிட்ட உதவி கேட்பான், என்னை காப்பாத்துங்கம்மா என்னை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். துரிதமா செயல்பட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீரஜுக்கும் தீரஜோடைய டீமுக்கும் பெருமை கிடைக்குதுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கும் பயங்கரமான பெருமை கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு யாரோ ஒரு நபர் கால் பண்றாங்க. இந்த மாதிரி உன்னோட மனைவிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்ல, அது எனக்கும் தெரியும், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஹீரோனுடைய கணவரும் இல்லீகலா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. ஸோ இதற்கான விஷயங்களை எல்லாம் செகண்ட் பார்ட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த சிராயோடைய அம்மா வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்து உண்மைகளை சொல்லி அவனை சமாதானப்படுத்தினதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இவன்கிட்ட போயிட்டு இங்க பாருப்பா, நீ தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த, உங்க அப்பா தான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, உங்க அப்பா தான் அவனை கொல்லவே பார்த்தாரு, நான் அவன் வில்லியெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லி சமாதானப்படுத்தி இருந்தாங்கன்னா இந்நேரம் பையன் நல்லா இருந்திருப்பான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.